ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஒரு வருடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் அதிகமான டிக்கெட் புக்கிங் பெற்ற படங்களுக்கு வந்து டாப் 10 லிஸ்ட்டை வந்து ரமேஷ் பாலா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் வந்து 10வது இடத்துல இருப்பது ஜிகர்தண்டா படம். அடுத்து வந்து 9வது இடத்துல இருக்கிறது தங்கலான். இந்த படம் வந்து 870K பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் 8வது இடத்துல வந்து அயலான் பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட புக்கிங் பார்த்தீங்கன்னா 9.68K சேல்ஸ் வந்து ஆயிருக்கு டிக்கெட்டு. இந்த பட்டியலில் வந்து 7வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் அரண்மனை. இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் வந்து 4.1 மில்லியன் வந்து டிக்கெட்ஸ் பெற்றிருக்கு. இந்த லிஸ்ட்டில் வந்து 6வது இடத்தை பிடிச்சிருக்கும் படம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் வந்து 1.40 மில்லியன் சேல்ஸ் ஆகிருக்கு. அடுத்து 5வது இடத்துல இருக்கிற படம் வந்து இந்தியன் 2. இந்த படத்தை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ட்ரோல் மெட்டீரியலாக ஆகிப்போச்சு இந்த படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் வந்து 1.59 மில்லியன் சேல்ஸ் ஆகிருக்கு. 4வது இடத்துல வந்து இருக்கிற படம் வந்து ராயன் திரைப்படம். இந்த படம் வந்து புக் மை ஷோவில் வந்து 1.75 மில்லியன் டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. அடுத்த இடத்துல இருப்பது கோட் படம். 3வது இடத்துல இருக்குது கோட் படம். புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா 51 மில்லியன் சேல்ஸ் ஆகிருக்குது. இந்த பட்டியலில் வந்து 2வது இடத்துல இருக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா லியோ திரைப்படம். இந்த படம் புக் மை ஷோவில் வந்து 7.30 மில்லியன் டிக்கெட்ஸை வந்து சேல்ஸ் ஆகிருக்குது. சரி, முதல் இடத்தில் யாருன்னு கேட்காதீங்க, ஏன்னா எப்பவுமே தலைவர் தான் நம்பர் 1. ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் 9.21 மில்லியன் டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. இதனிடையே வந்து வேட்டையின் படம் வேற ரேஸில் இருக்குது. ஸோ அது எத்தனாவது இடத்த பிடிக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மகிழ்ச்சி.